புத்திசாலித்தனமாக தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் கிரகித்துக் கொள்வதுதான் சரி. அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் கேது இருப்பதனால் இவர்கள் நிறைய பயணங்கள் மூலம் ஆதாயம். அந்த பயணங்கள் தேவையா, அதுல ஒரு நல்ல ஞான மார்க்கம் என்ன அப்படிங்கிறதை நோக்கி இவர்கள் பயணிப்பார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் என்ற கிரகத்தை இவர்களுக்கு குரு பார்க்க இருப்பதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு தெளிவு வரும். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை அரசாங்கத்திலேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வரணும், ஒரு பேமெண்ட் வரணும், இப்படி எல்லாம் யார் சொல்லுகிறார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக வரும். 7ஆம் அதிபதி குரு லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய இந்த ஜூபிட்டர் 2ஆம் வீட்டில் உச்சம். அப்போ மிதுனராசி பெண்ணாக இருந்தால் கணவன் மூலம் ஆதாயம், கணவனாக இருந்தால் மனைவி மூலம் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும்.